எங்கிருந்தாலும் வாழ்க. மாரிமுத்து அவர்களின் சிறுகதை. மனதை உருக்கும் யதார்த்தமான சிறுகதை. படித்ததில் பிடித்தது. இதோ உங்களுக்காக. இரவு மணி 12ஐயும் தாண்டிவிட்டது. முத்துக்குமாருக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராததற்கு காரணம் அவரது மகன் துரைப்பாண்டிதான். சென்னையில் ஒரு கட்டிட கட்டுமான நிறுவனத்தில் இன்ஜினியராக இருக்கிறான். திருவாரூரில் உள்ள பூர்வீக வீட்டை விற்றுவிட்டு தனது தந்தையை தன்னோடு வந்து இருக்க சொல்கிறான். முத்துக்குமார் கணக்கு வாத்தியாராக 30 ஆண்டுகள் தனியார் பள்ளியில் வேலை பார்த்துவிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர். எப்போது தூங்கினாரோ தெரியவில்லை. காலை 7 மணிக்கு தொலைபேசி மணி ஒலி கேட்டுதான் கண் விழித்தார் முத்துக்குமார். துரைப்பாண்டிதான் அழைத்திருக்கிறான். கொல்லைக்கு சென்று பல்லை துலக்கிவிட்டு மகனுக்கு போன் செய்தார். என்னப்பா காலையிலே போன் அடிச்சிருக்க? அது சரி, நீங்க ஏன்பா உடனே போன் எடுக்கல? உடம்பு நல்லா இருக்குல்ல? நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிட்டு. எப்ப தூங்கினேன்னு எனக்கே தெரியல. 5 மணிக்கே முழிச்சிடுவேன். இன்னைக்கு வாக்கிங் போச்சு. அதனாலதான் சொல்றேன், எங்க கூட வந்துருங்க. அம்மா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அவ தான் என்னை விட்டு போயிட்டாளே, அவ இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை? நாள் முழுவதும் உங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. என்னோட நண்பன் திருவாரூரில் ரியல் எஸ்டேட் பண்றான். நம்ம வீடு 7 லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னான். நீ அவ்வளவு தூரம் விசாரிச்சிட்டியா? 4 தலைமுறையா வாழ்ந்த வீடுப்பா இது. கணக்கு வாத்தியார் வீடுனா சின்ன புள்ள கூட நம்ம வீட்டை காட்டும். விதைய கொல்லையில தூக்கி போட்டாலும் செடியா முளைக்கும். அதை விற்க சொல்றியே. நீங்க என்னோட வந்துட்டா இந்த வீட்டை யாரு பாத்துக்குவா? அதனாலதான் வித்துடலான்னு சொல்றேன். நீயே வீட்டுல 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாடகை வீட்டுல இருக்க. நானும் ஏன் உனக்கு பாரமா இருக்கணும்? அப்பா பெரியவனை 1 லட்சம் கட்டி 6ஆம் வகுப்பில் நாமக்கல் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். இப்ப நாங்க 3 பேரு தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பச்சை பிள்ளைய வெளியூர்ல படிக்க வச்சிருக்கேன்னு சொல்றியே. அப்பா அம்மாவை நினைச்சு அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும்? சரி, வாடகை எவ்வளவு ஆகுது? 60,000 சம்பளத்துல 20,000 வாடகைக்கு போயிடும். ஆனா நுங்கம்பாக்கம் ஏரியால இது ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனி கட்டின வீடு தான் இது. 3வது மாடியில உள்ள அப்பார்ட்மெண்ட் என்றாலும் டபுள் பெட்ரூம். இன்னைக்கு இதோட விலை 1 கோடி. ஆனா எங்க முதலாளி எனக்கு 80 லட்சத்துக்கே தர்றேன்னு சொல்றாரு. இனிஷியல் அமௌண்டா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துட்டா மீதி டியூல கட்டி கொள்ளலாம். 20,000 வாடகைக்கு பதிலா இன்னும் 10 சேர்த்து 30,000 கட்டினா 25 வருஷத்துல வீடு சொந்தமாகிடும். 25 வருஷத்துல இந்த 80 லட்சம் 80 கோடி ஆயிடும். மாசம் 30,000 எப்படி கட்டுவ? அதனாலதான் தேவிய ஜவுளி கடையில சேர்த்து விடலான்னு இருக்கேன். அதுல 15,000 கிடைக்கும். துரைப்பாண்டி பேச பேச முத்துக்குமாருக்கு தலை சுத்த ஆரம்பித்து விட்டது. அடுத்து நான் பேசுறப்ப நல்ல முடிவா சொல்லுங்கப்பா. போன் பேசும் முன்பு இருந்த கவலையை விட பேசிய பின்பு அதிகமாகிவிட்டது. சார், நான் மணி வந்திருக்கிறேன் என்று கதவை தட்டினான். பக்கத்துல சிறிய ஹோட்டல் ஒன்றை நடத்தும் மணி. படிப்பு வராவிட்டாலும் முத்துக்குமாரிடம் படித்தவன் மணி. வழக்கமாக முத்துக்குமாருக்கு காலை டிஃபன் அவன்தான் கொடுப்பான். இட்லி, தோசை, பூரி என ஏதாவது கொடுப்பான். எவ்வளவு கொடுத்தாலும் 20 ரூபாய் மட்டும்தான் வாங்கிக் கொள்வான். பெண் ஒன்று ஆண் ஒன்று என சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம்தான் முத்துக்குமார் குடும்பம். மனைவி அன்னபூரணி. துரைப்பாண்டிக்கு அடுத்து பிறந்தவள் அகிலா. துரைப்பாண்டியை படிக்க வைத்தது போல அகிலாவையும் படிக்க வைத்து பெரிய இடத்தில் சென்னையில் கட்டி கொடுத்தார் முத்துக்குமார். மாப்பிள்ளை தங்கமானவர். மனைவி மீது உள்ள பாசத்தால் மாப்பிள்ளை தலைப்பிரசவத்திற்கு கூட அகிலாவை தாய் வீட்டுக்கு அனுப்பாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். அன்னபூர்ணியும் பெண்ணை பார்த்து கொள்ள 10 நாள் முன்பே மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்று விட்டாள். ஹாஸ்பிட்டலில் சேர்த்த 4வது நாள் பக்கம் பக்கமாக கையெழுத்து வாங்கினார்கள். யாரையும் பார்க்க உள்ளே விடவில்லை. வழி வரவில்லை என்று தாமதமாக போனதால் பனிக்குட நீரை குழந்தை குடித்து விட்டதாம். கர்ப்பப்பையில் அசைவில்லையாம். ஆபரேஷனுக்கு மயக்க மருந்து கூடுதலாக போனதால் தாய்க்கு நினைவு திரும்பவில்லை. கடைசியில் 4 லட்சம் ரூபாய் பில் போட்டு 2 உயிரற்ற உடல்களைத்தான் கொடுத்தார்கள். பெண்ணை பறிகொடுத்த அதிர்ச்சியில் அன்னபூரணி மயங்கி விழுந்தாள். அதே ஆஸ்பத்திரியில் 3 நாள் கோமாவில் இருந்து உயிரை விட்டாள். மாலை 5 மணி இருக்கும். முத்துக்குமாரோடு வேலை பார்த்த தமிழ் வாத்தியார் கணேசன் வந்தார். 30 வருட நண்பர். என்னப்பா காலையில வாக்கிங் வரல? அதான் முன்பே சொன்னேனே, துரைப்பாண்டி பிரச்சனை. சரி வா, நடந்துகிட்டே பேசலாம்.
வழக்கமா ஓய்வு பெற்ற வயதானவர்கள் பெரும்பாலும் வாக்கிங் போகும் இடம் திருவாரூர் தியாகராஜ கோவில்தான். கோவில் ஐவேலி கமலாலய குளம் ஐவேலி என்பார்கள். 3 பெரிய பிரகாரத்தையும் ஒருமுறை சுற்றி வந்தாலே போதும் 1 மணி நேரம் ஆகிவிடும். நல்ல நிழலும் தூய காற்றும் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். என்ன முத்துக்குமார், மத்தியானம் என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நான் எங்க சாப்பாடு செய்ய போறேன்? தோசை வட்டமா வர்றதுக்கே 1 மாசம் ஆச்சு. அன்னபூரணி போன பிறகு எல்லாம் போச்சு. பார்த்து பார்த்து செய்வா. உடம்பு முடியலைன்னா நாம சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிட்டு கஞ்சி வச்சு தருவா. குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டா. புள்ள பொண்ணு புருஷன் ஓடிக்கிட்டே இருந்தா. கடைசியில உயிர் போன போது பக்கத்துல நிக்காத பாவி ஆயிட்டேன். துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். சரி விடுங்க, பொண்டாட்டியும் இல்லாம போச்சு, பொண்ணும் இல்லாம போச்சு. அந்த பிள்ளைக்காகத்தான் இனி நீங்க வாழ்ந்தாகணும். அவன் உங்களோடு வர முடியாது. நீங்க அவனோடு சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. உங்களை பிரியறது எங்களுக்கு கஷ்டம்தான். என்ன செய்யறது? மெட்ராஸ் வர்றேன்னு துரைக்கிட்ட சொல்லிடுங்க. நீண்ட நேரம் கணேசனுடன் பேசியதில் முத்துக்குமார் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். துரைப்பாண்டிக்கு போன் செய்து உன்னோட ஆசைப்படியே செஞ்சிடுப்பா என்று சொல்லிவிட்டார். வெள்ளிக்கிழமை தான் சொன்னார். திங்கட்கிழமை வீட்டுக்கே ரிஜிஸ்டாரை அழைத்து வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டான் துரைப்பாண்டி. வீடு கைமாறி விட்டது. வாங்கியவனும் ரியல் எஸ்டேட்காரன் தான். பேக் நிறைய கொண்டு வந்து 500 ரூபாய் நோட்டுகளை முத்துக்குமார் முன்பு அள்ளி போட்டார்கள். இனிமேல் எல்லாமே என் பிள்ளைதான், அவன் கையில் கொடுங்கள் என்றார் முத்துக்குமார். எல்லாம் முடிந்தது. அடுத்த திங்கட்கிழமை சென்னை வர ரயிலில் டிக்கெட் போட்டு கொடுத்துவிட்டு துரைப்பாண்டி சென்று விட்டான். செவ்வாய்க்கிழமை காலை எக்மோரில் முத்துக்குமார் இறங்கினார். ரயிலில் பர்த்தில் வந்ததால் உடம்பு வலி ஒன்றும் இல்லை. ஜங்ஷனுக்கே காரில் வந்து துரைப்பாண்டி அப்பாவை அழைத்து வந்து விட்டான். வீடு வந்து விட்டது. ஒரே பில்டிங்கில் 30 வீடுகள். 3வது மாடிக்கு செல்ல லிப்ட் 10 நிமிடமாவது காத்திருந்தால்தான் லிப்டில் இடம் கிடைக்கும். மருமகள் தேவி புன்னகையோடு மாமாவை வரவேற்றாள். பேத்தி சஞ்சனாவை தூக்கி கொஞ்சம் பார்த்தார் முத்துக்குமார். அவள் தாத்தாவை புதிய மனிதரை பார்ப்பது போல அம்மாவின் சேலைக்குள் மறைந்தாள். மாமா, இதுதான் உங்கள் ரூம். கட்டில், மெத்தை, டைனிங் டேபிள், LED டிவி, ஏர் கண்டிஷனர் எல்லாம் வாங்கிவிட்டோம். சாப்பிட்டு விட்டு பேப்பர் புத்தகம் படிச்சுட்டு நீங்க நிம்மதியா இருக்க வேண்டும். இதுதான் எங்கள் ஆசை. முத்துக்குமாருக்கு கண்ணீர் வந்து விட்டது. ஏன் மாமா அழுறீங்க? உங்க அத்தை நினப்பு வந்துடுச்சுமா? நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. 2 பேரும் வேலைக்கு போவதால் பெரும்பாலும் ஸ்கிவி, சொமோட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களில்தான் ஆர்டர் கொடுக்கிறார்கள். மதிய சாப்பாடு என்ன வேண்டும் என்று முத்துக்குமாரிடம் கேட்டு துரைப்பாண்டி ஆர்டர் போட்டுவிட்டு சென்று விட்டான். சரியான நேரத்துக்கு டெலிவரி பாய் வந்து விடுவான். பெரும்பாலும் தயிர் சாதம்தான். 3 மாடி ஏறி இந்த தயிர் சாதத்தை கொடுக்கிறாயே, பாவம் பாணி. அது சரி, இந்த தயிர் சாதம் பாக்கெட் எவ்வளவு? சாதாரணமா 100 ரூபாய் சார். இன்னைக்கு ஆஃபர் இருக்கு, 80 ரூபாய். 5 ரூபாய் மோருக்கும் 5 ரூபாய் சோறுக்கும் 80 ரூபாயா? சார், ஊருக்கு புதுசா? 200 ரூபாய் விற்கிற ஹோட்டலும் இருக்கு. சிரித்து கொண்டே சென்றான் டெலிவரி பாய். ஒரு நாள் வீட்டில் இருப்பதே 1 வாரம் ஜெயிலில் உள்ளது போல இருந்தது முத்துக்குமாருக்கு. முத்துக்குமாருக்கு ரூமுக்குள் அடைந்து கிடப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுவதும் பிடிக்கவில்லை. மறுநாள் துரைப்பாண்டியிடம், ஊர்ல தினமும் வாக்கிங் போய் பழகிட்டேன்ப்பா. நாளையிலிருந்து கொஞ்சம் காலால நடந்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்பா, நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. மெட்ராஸ் என்ன பொட்ட கிராமமா? முதல்ல உங்களால 3வது மாடியில இருந்து கீழே இறங்க முடியுமா? கொஞ்சம் அசந்தாலும் டிராஃபிக்ல தட்டி எரிஞ்சிடுவான். அதெல்லாம் சரி வராது. ரூமுக்குள்ளேயே 8 போட்டு வாக்கிங் போங்க. முத்துக்குமார் பதில் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் எல்லோரும் வேலைக்கு போன பிறகு லிப்டுக்காரரிடம் சொல்லி கீழே இறங்கி கொஞ்ச தூரம் நடக்கத் தொடங்கினார். கூட்டத்தில் புகுந்தவர் எங்கெங்கேயோ போய்விட்டார். திரும்ப வீட்டுக்கு போகலாம் என்றால் வழி புரியவில்லை. இவர் இருக்கும் இடம் கூட தெரியவில்லை. நல்ல வேளை, கையில் போன் இருந்தது. துரைப்பாண்டிக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். அவர் நிற்கும் இடத்தை அடையாளம் கண்டு 20 நிமிடத்தில் 2 வீலரில் அழைத்து வந்து விட்டான். வீட்டுக்கு வந்தவுடன் அவன் முகம் மாறியது. வெளியிலே போகக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேனே, கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு தெரியுமா? 2 மணி நேரம் போச்சு. 2 மணி நேரம் சைட்ல இல்லைன்னா 1000 ரூபாய் சம்பளத்துல பிடிச்சுக்குவாங்க. உங்களால எனக்கு 1000 ரூபாய் லாஸ். இனிமேலாவது சொன்ன பேச்ச கேளுங்க. துரைப்பாண்டி இவ்வளவு கோபமாக பேசி பார்த்ததில்லை. அதனால் அவன் மனம் வருந்தும்படியாக நடந்து கொண்டோமே என முத்துக்குமார் வருந்தினார். ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடக்கும் முத்துக்குமார் ஒரே துணை அவருடைய பட்டன் போன் தான். அடிக்கடி நண்பன் கணேசனோடு பேசுவார்.
ஒரு நாள் கணேசன், முத்துக்குமாரு, நம்மோட வாத்தியார வேலை செஞ்ச ஞானமுருகன் பொண்ணு கல்யாணம் அடுத்த வெள்ளிக்கிழமை. உன் அட்ரஸ் கிடைக்காதனால என்னைய ஃபோன் பண்ண சொன்னார். எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சொந்த ஊரை பற்றி பேசினதுமே உடம்பு முழுக்க சிலித்தது முத்துக்குமாருக்கு. துரைப்பாண்டி வந்ததுமே, துரை, நம்ம தமிழ் வாத்தியார் பொண்ணுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணமாம். 30 வருஷம் கூட இருந்தவரு. நான் அவசியம் போகணும். ஒரு 1000 மொய்யாவது செய்யணும். ட்ரெயின் டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடு. அப்பா பேச பேச பிள்ளைக்கு கோபம் தலைக்கேறியது. அப்பா, திருவாரூரே வேணாம் தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். இப்ப 1000 மொய் வச்சா அந்த பணம் நமக்கு எப்ப திரும்ப வரும்? இன்னும் 20 வருஷத்துக்கு நம்ம வீட்டுல எந்த தேவையும் இல்லை. சும்மா இல்லாம ஏன் ஏதாவது வெட்டியா செலவு உண்டாக்குறீங்க? 2000 எக்ஸ்ட்ரா கிடைப்பதால் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்காமல் உழைக்கிறேன். வீட்டுல உள்ள எல்லா பொருளுமே தவணையில் எடுத்ததுதான். டெய்லி ஒரு இஎம்ஐ வருது. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கிரெடிட் கார்டு டைம் ஒரு நாள் லேட் ஆனாலும் 2000 அள வேண்டும். காசோட அருமை உங்களுக்கு தெரியல. வேணும்னா 200 ரூபாய் டிடி எடுத்து அனுப்பலாம். 7 லட்சம் ரூபாய் வீட்டை விற்று மகனிடம் கொடுத்த முத்துக்குமாருக்கு அவனுடைய வார்த்தைகள் முள்ளாக குத்தியது. கல்யாணத்துக்கு போகவில்லை. அவருடைய அறையில் எத்தனையோ வசதிகள் இருந்தும் ஒவ்வொரு நாளையும் ஓட்டுவது ஒரு யுகத்தை கடப்பது போல இருந்தது. கோவில் யானைக்கு தினமும் தேங்காய் பழம் கிடைத்தாலும் அது அலைந்து திரிந்த காடு போல ஆகுமா? பேத்தியும் தாத்தாவிடம் எதுவும் பேசுவதில்லை. அவள் கையில் செல்போன் இருந்தால் போதும். அம்மாவும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, ஏன் சாப்பாடு கூட தேவையில்லை. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த பிரச்சனையும் தமிழ் ஆசிரியர் மூலமாக தான் வந்தது. பொண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்த தமிழ் ஆசிரியர் திடீரென இறந்து விட்டார். கணேசன் மீண்டும் போன் செய்தார். கல்யாணத்துக்குத்தான் வரவில்லை, சாவுக்காவது வந்து சேரு என சொல்லி போனை வைத்து விட்டார். முத்துக்குமாருக்கு அழுகை அழுகையாக வந்தது. துரைப்பாண்டி, தமிழ் வாத்தியார் போய் சேர்ந்துட்டாராண்டா, நான் போயே ஆகணும், உடனே டிக்கெட் போடு. அப்பா, நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. தினமும் 1,00,000 பேர் பிறக்குறாங்க, 1,00,000 பேர் சாவுறாங்க. எல்லாத்துக்கும் போக முடியுமா? பக்கத்து தெருவுலையா இருக்கு. செத்து போனாரு, ஒரு மாலையை வாங்கி போடுவதற்கு. திருவாரூரையே முடிச்சாச்சு. இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு போறீங்க, அடுத்த வாரம் ஒருத்தர் செத்தாருன்னா அப்புறம் அதுக்கு கிளம்புவீங்களா? 30 வருஷம் ஒன்னா கூட இருந்தவருப்பா. சரி, 30 வருஷம் நண்பர்னு நீங்க போனதும் கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார போறாரா? சரி, உங்களுக்கே சாவு வந்தா திருவாரூர் முழுக்க திரண்டு சென்னைக்கு வரப்போகுதா? இவனிடம் பேசி பயனில்லை. துரைப்பாண்டிக்கு முதல் முறையாக வெறுப்பு வந்தது. எல்லோரும் வேலைக்கு போன பிறகு வீட்டை பூட்டினார். சாவியை பக்கத்து வீட்டுக்காரனிடம் கொடுத்தார். கோயம்பேடு வந்து திருவாரூர் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டார். அறைக்குள்ளேயே கிடந்து சோர்த்து போன உடல் சொந்த மண்ணை மிதித்ததும் 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசிக்க தொடங்கியது. நேராக சாவு வீட்டுக்கு நடந்தே போய் தன் நண்பனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். காரியம் முடிந்தது. கணேசனிடம் தான் சென்னை வாழ்க்கை முழுவதையும் கூறி அழுதார். எனக்கு சென்னைக்கு போக விருப்பமே இல்லை கணேசா. ஒன்று செய்யலாம். என் வீட்டு கொல்லையிலே எங்க அப்பா காலத்துல கட்டின ஒரு மாட்டு கொட்டில் இருக்கு. அந்த காலத்துல மாட்டுக்கே வீடு போல செட்டு போட்டு 4 ஃபேன் போட்டு எங்க அப்பா பாத்துக்கிட்டாரு. என் மனைவி வந்த பிறகு மாடெல்லாம் வித்தாச்சு. அதை சுத்தம் செஞ்சு தரேன், அங்க தங்கிக்க. அங்கேயே டியூஷன் கிளாஸ் ஆரம்பிப்போம். கணக்கு சொல்லி கொடுக்க இங்க ஆளே இல்ல. கணேசனை அப்படியே இறுக கட்டி பிடித்து கொண்டார் முத்துக்குமார். 6 மாதத்திற்கு பிறகு அன்றுதான் நிம்மதியாக தூங்கினார். வீட்டில் அப்பாவை காணவில்லை என்றதும் சாவுக்கு போயிட்டார் என்பது துரைப்பாண்டிக்கு புரிந்துவிட்டது. போன் செய்து பார்ப்போம் என செல்லை எடுத்த போது வேகமாக வந்து தேவி தடுத்தாள். நீங்க ஒன்னும் அவர்கிட்ட பேச வேணாம். சொல்லாம கூட போயிருக்காருன்னா திமுரு தானே. தேர் எங்க வேணாலும் சுத்தட்டும், கடைசியில நிலையடிக்கத்தானே வந்தாகணும் என்றாள். 2 நாளாகியும் அப்பா சென்னைக்கு வரவில்லை என்றதும் பதட்டமாகி போன் செய்தான் துரைப்பாண்டி. அப்பா, என்ன இன்னும் வீட்டுக்கு வரல? இல்லப்பா, நான் இன்னும் அங்க வர மாட்டேன். இங்கேயே டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிட்டேன். நீ நல்லா இருந்தா உன்னோட தங்கலாம். உன் வீட்டில் எல்லா பொருட்களும் நீ சம்பாதிச்சதில்ல. ஏன் அந்த வீடே நீ சம்பாதிச்சதில்ல, எவனோ கடன்காரன் கொடுத்தது. 1 மணி நேரம் வேலைக்கு போகலாட்டியும் 1000 ரூபாய் சம்பளத்தை பிடிக்கிற கம்பெனில வேலை செய்யற. உன் உடம்புக்கு ஒன்னாகி 1 மாசம் போவாட்டி உனக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப யார் உனக்கு இஎம்ஐ கட்டுவா? இருப்பதை கொண்டு வாழ கத்துக்கல. புள்ள பாசம்னா என்னன்னு உனக்கு தெரியல. 2000 சதுர அடி 7 லட்சத்துக்கு வித்துட்டு கொள்ளையும் இல்லாத வாசலும் இல்லாத வீட்டை 80 லட்சத்துக்கு வாங்குற. குடும்பத்தை நடத்த வேண்டிய மருமக வேலைக்கு அனுப்பிவிட்டு யாரோ ஆக்கின சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ற.
கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு கொடுக்கிற மரியாதை கூட பெத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. இந்த ஊர்ல எனக்கு வீடு இல்லை, ஆனா எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க ஆள் இருக்கு. 20 ரூபாயில ஒரு வேளை சாப்பாடை முடிச்சிருவேன். நல்ல காத்து இருக்கு, நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஏசி அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதும் ஒண்ணுதான், சமாதியில பொணமா கிடக்கிறதும் ஒண்ணுதான். ஏசி அறை கொடுக்காத நிம்மதிய எனக்கு மாட்டுக்கொட்டில் கொடுக்குது, அது போதும் எனக்கு. என்ன எல்லோருக்கும் கணக்கு சொல்லி கொடுத்தவன் உனக்கு நான் போட்ட கணக்கு தவறாகி விட்டது. எங்க இருந்தாலும் நீ நல்லா வாழணும்ப்பா, ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். மகனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் போனை வைத்து விட்டார்.